நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலுமாய் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்ய வேண்டும், சுகம் என்கிற நன்மையை தர வேண்டும், விடுதலை என்கிற நன்மையை தர வேண்டும், என்னுடைய பிரச்சனைகளை மாற்றி கர்த்தர் என்னை நன்மையினால் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று சொல்லி பலவித நன்மைகளோடு நாம் எதிர்பார்த்து இந்த இடத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நெகேமியா என்கிற ஒரு தேவ மனிதர் இப்படியாய் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், என் தேவனே எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவர் கர்த்தரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். நாம் நெகேமியாவை போல இன்றைக்கும் நாமும் கர்த்தரிடத்திலே ஆண்டவரே எனக்கு இந்த நன்மைகளை செய்யுங்க என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி நம்மை நன்மையினால் நிரப்புவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எல்லாருக்கும் இயேசு நன்மைதான் செய்தார், ஒருவருக்கும் அவர் தீமை செய்யவில்லை. அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் நன்மை வேண்டும் என்று நினைக்கிற நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை நன்மையினால் திருப்தியாக்குவார். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கு நன்மை செய்வார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். சங்கீதம் 125 4வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். யாருக்கு கர்த்தர் நன்மை செய்வார் என்று சொல்லி நாம் பார்த்தால், இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்வார். நமக்கு நன்மை வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய இருதயத்திலே நன்மை செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இருதயத்தில் செவ்வையான வழியை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி சங்கீதம் 84:5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் செம்மையான வழியிலே நிலை கொண்டிருந்தால்தான் கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்ய முடியும். இல்லாவிட்டால் நாம் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வது ஒரு கடினமான காரியமாக காணப்படுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நாம் அறிவோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி. ஏன் அப்படி கர்த்தர் அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, தாவீது ஒரு உண்மையுள்ள மனிதனாயிருந்தார். இருதயத்திலே செம்மையான ஒரு வழியை கொண்டிருந்த ஒரு தேவ மனிதராயிருந்தார். அவர் நல்லவராயிருந்தார். அதனால்தான் கர்த்தர் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவருக்கு விரோதமாய் சவுல் பல விதங்களிலே தாவீதை ஒவ்வொரு நாளும் அவன் விடாமல் துரத்தி கொண்டு அவனுக்கு தீமை செய்து கொண்டே இருந்தான். ஆனால் பாருங்க, தாவீது ஒரு நாளும் சவுலுக்கு விரோதமாய் எழும்பவே இல்லை. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1 நாம் 6 வசனங்களை வரைக்கும் பார்க்கும் பொழுது அதிலே சவுல் தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். சவுல் தாவீதை கர்த்தர் சவுலின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் தாவீதோ சவுலுக்கு விரோதமாய் எழும்பவில்லை. தாவீது என்கேதியின் வனாந்தரத்திலே இருக்கிறான் என்று சொல்லி சவுல் அறிந்த பொழுது அவனை எப்படியாகிலும் கொலை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் கொலை செய்யும்படியாய் சவுல் புறப்பட்டு வருகிறான். அப்படி வரும்பொழுது அங்கே ஒரு கெபியிலே கர்த்தர் சவுலை தாவீதின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். ஆனாலும் பாருங்க, தாவீது கர்த்தர் அபிஷேகம் பண்ணின சவுல் மீது நான் என் கையை போட மாட்டேன் என்று சொல்லி அந்த சவுலுடைய சால்வையினுடைய தொங்கலை அறுத்து கொண்டான். அந்த தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவனுடைய மனது அடித்து கொண்டது என்று சொல்லி நாம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆனாலும் அந்த தொங்கலை அவன் அறுத்து கொண்டு போய்விடுகிறான். அவன் போய்விட்டு சவுலிடத்திலே சொல்லுகிறான், கர்த்தர் இன்று உம்மை என் கையிலே ஒப்பு கொடுத்தார், ஆனாலும் நான் உம்மை கொலை செய்யவில்லை என்று சொல்லி அவன் சவுலிடத்திலே சொல்லும் பொழுது சவுல் சொல்லுகிறார். 17வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான்,
நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, 18 சொல்கிறான், நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம், நீ என்னை கொன்று போடவில்லை என்று சொல்லி சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறான். பாருங்க, நாம இருந்தால் ஒரு வேளை எப்படியாவது அந்த நேரத்தில் அவனை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி யோசித்திருப்போம். ஆனால் தாவீது ஒரு நல்ல இருதயமுடைய ஒரு தேவ மனுஷராக இருந்தபடியினாலே சவுலை அவன் கொலை செய்யும்படியான சூழ்நிலைகள் உருவான போகிலும் கூட அவனை கொலை செய்யவில்லை. அவன் தாவீது அதனால் தான் சொல்லுகிறான், சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீமை செய்தேன் என்று சொல்லி அந்த இடத்திலே சவுல் தாவீதை பெருமையாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், தாவீதுக்குள்ள ஒரு நல்ல குணாதிசயம் இருந்தது. அவன் நன்மை செய்கிறவனாயிருந்தான். தன்னை கொலை செய்ய நினைத்தவனையும் கூட அவன் மன்னித்து அவனுக்கு தீமை செய்யவில்லை. இதோடு கூட சவுல் நின்று விடவில்லை. இப்படி சொல்லுகிறார், மீண்டுமாய் கூட எப்படியாகிலும் தாவீதை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி சவுல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இது நடந்த பிறகு கூட அவன் என்ன பண்ணுறான், சவுல் மறுபடியுமாய் 3000 பேரை கூட்டிக் கொண்டு ஆகிலாமேடு என்கிற ஒரு இடத்துக்கு வருகிறான். அங்கே தாவீது இருக்கிறான் என்று சொல்லி அவன் அறிந்து அந்த இடத்திலே மறுபடியுமாய் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி வருகிறான். அந்த இடத்தில் கூட கர்த்தர் சவுலை தாவீதின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அபிசாய் என்கிற தாவீதின் தோழன் சொல்லுகிறான், இப்பொழுது கர்த்தர் உம்முடைய தோழனை, உம்முடைய சத்துருவை உம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார், நீங்கள் சொல்லுங்கள், நான் அவனை ஒரே குத்தாக குத்தி போடுகிறேன், வெட்டி போடுகிறேன் என்று சொல்லி அவன் தாவீது இடத்திலே சொல்லுகிறான். அதற்கு தாவீது அவனை பார்த்து சொல்லுகிறான், 10ஆம் அதிகாரத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டாலொழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று சொல்லி அந்த தாவீது அந்த அபிசாயை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க, ஏற்கனவே ஒரு முறை அந்த சவுல் சொல்லுகிறார், நீ என்னை பார்க்கலாம் நீதிமான், நீ நன்மை செய்தாய் என்று சொல்லிவிட்டு மறுபடியுமாய் அவன் தாவீதுக்கு விரோதமாய் எப்படியாகிலும் கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டுமாய் அவனை துரத்தி கொண்டே இருக்கிறான். கர்த்தர் அவனை ஒப்பு கொடுக்கிறார். ஆனாலும் தாவீது இருதயத்திலே அவனுடைய இருதயம் ஒரு உண்மையுள்ள இருதயமாய் இருந்தபடியினால், அவன் நல்லவனாய் இருந்தபடியினால் சவுலை அவன் கொலை செய்யவில்லை. 25வது வசனத்திலே அவன் சவுல் சொல்லுகிறான், தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி அந்த சவுல் தாவீதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தர் அப்படியாய் தாவீதுக்குள்ளே இருந்த ஒரு நல்ல இருதயத்தை பார்த்தார். அதனால்தான் அவனை மறுபடியுமாய் ராஜாவாய் உயர்த்தினார். சவுல் அனுதினமும் தாவீதை கொள்ள வகை தேடியும் கர்த்தர் அவனை சவுலின் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் அவனை ஒப்பு கொடுக்கவில்லை, ஆனால் தாவீதின் கையிலே சவுலை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அவன் தாவீது ஒரு நல்ல இருதயமுள்ள மனிதனாய் இருந்தபடியினாலே சவுலை கொலை செய்யவில்லை. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவன் ஒரு நல்ல இருதயமுள்ள மனிதனாய் இருந்தபடியினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனை ராஜாவாக உயர்த்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே பிறந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை இன்று நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மார்க் 7ஆம் அதிகாரம் அதிலே 20 - 23 வரையுள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளாயிருந்து தான் எல்லா காரியங்களும் புறப்பட்டு வருகிறது. கபடு, வன்கண், வேசித்தனம், விபச்சாரம், பொருளாசை, மதிகேடு, இவையெல்லாம் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளாய் காணப்படுகிறது. இவைகள்தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பாருங்கள், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக நன்மையாய் செம்மையாய் இருக்கும் பொழுதுதான் நாம் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குவார்.
நாம் இருதயத்திலே தவறான எண்ணங்களை வைத்துக்கொண்டு சிந்தனைகளை வைத்துக்கொண்டு ஜபம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்க மாட்டார். நாம் எந்த காரியத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், இந்த தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு நல்ல காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவன் ஒரு நல்ல மனிதனாய் இருந்தான். தன்னுடைய இருதயத்திலே ஒரு செம்மையான வழியை கொண்டிருந்தான். தாவீதை சவுலை அவன் எப்படியாவது பழி வாங்கிவிட வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. அவருடைய தோழர்கள் சொன்ன போதிலும் கூட நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன் மேல் கையை போட மாட்டேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணாதிசயமுடைய ஒரு மனிதராய் தாவீது காணப்பட்டார். அதனால்தான் கர்த்தர் அவனை ராஜாவாக உயர்த்தி அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு எனக்கு கர்த்தர் ஒரு நன்மை செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையினால் என்னை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி ஒருவேளை தவறான காரியங்கள் இருக்குமானால் நாம் கர்த்தரிடத்திலே ஒப்புரவாக வேண்டும். முதலாவது கர்த்தரிடத்திலே ஒப்புரவாகி அதன் பிறகு நாம் மற்றவர்களை மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும் பொழுது, பழிக்கு பழி வாங்காமல் நாம் நல்ல இருதயத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நன்மையினால் திருப்தியாக்குவார். நாம் என்னென்ன நன்மைகளுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக அவர் யாருக்கு நன்மையை செய்வார் என்று சொல்லி நாம் பார்த்தால், சங்கீதம் 84:11 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இரார். யாரெல்லாம் கர்த்தருக்கு உத்தமமாய் நடக்கிறார்களோ அவளுக்கெல்லாம் கர்த்தர் நன்மையை வழங்குவார் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. யோபை குறித்து நாம் அறிவோம். யோபு ஒரு நல்ல தேவ மனிதர். அவர் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷனாய் இருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பிசாசு அவரை சோதிக்கும்படியாய் கர்த்தரிடத்தில் கேட்டபொழுது கர்த்தர் அதை அனுமதித்தார். அந்த சோதனைகள் வந்தது, எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். ஒரே நாளிலே தன்னுடைய ஆடுகள், மாடுகள், ஒட்டகம், தன்னுடைய பிள்ளைகள் 10 பேரையும் அவன் இழந்து போனான். இழந்து போனது மாத்திரமல்ல, அவருடைய சரீரத்திலே கொடிய பருக்கள் வந்து அவன் மிகவும் ஒரு வேதனைக்குள்ளான நிலைமையிலே இருந்தான். ஆனாலும் அவன் கர்த்தரை குறை சொல்லவில்லை, அவன் தூஷிக்கவில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் உத்தமனாய் வாழ்ந்தான். கர்த்தர் அவனுடைய உத்தமத்தை பார்க்க, அவனுடைய மனைவி கூட சொல்கிறார், நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி அவருடைய சொந்த மனைவி அவரை பார்த்து அவள் சொல்லுகிறாள். ஆனாலும் யோபு பாருங்க, ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி அந்த சூழ்நிலையில் கூட அவர் கர்த்தருக்கு உத்தமனாய் நடந்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய நண்பர்கள் வந்து அவரை குறித்து கேவலமாய் பேசுகிறார்கள், கிண்டல் பண்ணுகிறார்கள், எல்லாவற்றையும் அவர் பொறுத்து கொண்டார். கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். பாருங்க, கர்த்தர் அதை கண்ணோக்கி பார்த்தார். அவருடைய உத்தம குணத்தை கர்த்தர் பார்த்தார். இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு திருப்பி கொடுத்து கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிற பொழுது கர்த்தர் நமக்கு நன்மையினால் நம்மை நிரப்பி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி யோபுடைய நண்பர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. நீங்கள் போய் யோபுவினிடத்திலே கேளுங்கள், அவன் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவான், அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவருடைய நண்பர்களிடத்திலே கர்த்தர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அதன் பிறகு அவர்கள் யோபுவினிடத்திலே போகிறார்கள். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறான். கர்த்தர் அந்த வேண்டுதலை கேட்டு அவருடைய நண்பர்களுடைய சிறையிருப்பை மாற்றினார், அவனுடைய சிறையிருப்பையும் மாற்றினார். காரணம், யோபு ஒரு உத்தமமான தேவனுடைய மனுஷனாய் இருந்தபடியினால் கர்த்தர் அவருக்கு நன்மையை கொடுத்து ஆசீர்வதித்தார். எதையெல்லாம் இழந்தாரோ இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட இரட்டிப்பான நன்மை வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கிறோம். நாம் கர்த்தருக்கு உத்தமம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, உத்தமமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வழிகளை பார்த்து நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.
எனவே இந்த நாளில் கூட நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின்படி அவருடைய கட்டளைகளின்படி நடந்து உத்தமமாய் வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான நன்மைகளை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக அவர் யாருக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவளுக்கு நன்மையாக இருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்கள் எல்லார் மேலும் கர்த்தருடைய கரம் நன்மையாக இருக்கிறது என்று சொல்லி, கர்த்தரை தேடும் பொழுதுதான் நமக்கு நன்மை உண்டாகும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். நாம் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்திலே பார்க்கும் பொழுது அநேகர் கர்த்தரை தேடி வந்தார்கள். யாரெல்லாம் கர்த்தரை தேடி வந்தார்களோ, இயேசுவை தேடி வந்தார்களோ, அத்தனை பேரும் இயேசுவினிடத்திலிருந்து அற்புதங்களையும் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதிலே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22 42 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது யவீரு என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மனிதன் ஒரு ஜெப ஆலய தலைவன். பாருங்க, அவன் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதனாய் இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வருகிறது. அவனுடைய மகள் பாருங்க மரண அவஸ்தையாய் இருக்கிறாள். உடனே யவீரு இயேசுவை தேடி வருகிறான். இயேசுவை தேடி வந்து அவன் அவரிடத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உமது கையை வையும், அவள் பிழைப்பாள் என்று சொல்லி அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். இயேசு அதே போல அவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய மகளை சுகப்படுத்தும்படியாய் அவளோடு கூட போகிறார். போகிற வழியிலே 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ நடுவிலே வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டார். அந்த இடத்துல நின்று இயேசு பேசி கொண்டிருக்கிறார். உடனே அந்த யவீருடைய நண்பர்கள் வந்து சொல்லுகிறார்கள், உன்னுடைய மகள் மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது இயேசு அந்த யவீரை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லும் பொழுது உடனே அந்த யவீரு கர்த்தரை விட்டு அவன் போகவில்லை. இயேசுவோடு கூடவே அங்கே நின்றிருந்தான். ஏனென்றால் அவன் கர்த்தரை தேடி வந்தபடியினாலே எப்படியும் இயேசு என்னுடைய மகளை குணமாக்குவார் என்கிற விசுவாசத்தோடு அவன் அங்கேயே நிற்கிறதை பார்க்கிறோம். அதன் பிறகு இயேசு அந்த யவருடைய வீட்டிற்கு சென்று அவருடைய மகளை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி நாம் 42வது வசனத்திலே பார்க்கிறோம். அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தார்கள். காரணம், யவீரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தான். நடுவிலே சில பிரச்சனைகள் வந்தது, குழப்பங்கள் வந்தது, தாமதம் வந்தது. ஆனாலும் அவன் இயேசுவை விட்டு அவன் ஓடி போய்விடவில்லை. இனி எல்லாம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என்னுடைய மகள் மரித்து போனாள் என்று சொல்லி அவன் இயேசுவை விட்டு பின்மாற்றமாய் போகவில்லை. அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். பாருங்க, அவனோடு கூட சென்று அவருடைய மகளை அவர் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அநேகர் யாரெல்லாம் இயேசுவை தேடி வந்தார்களோ அத்தனை பேரும் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். பர்த்திமேயுக்குடனை குறித்து நாம் அறிவோம். அவன் இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்ட பொழுது இயேசு அவனுக்கு கண் பார்வையை கொடுத்தார். இப்படி விடுதலைக்காய், சுகத்திற்காய், அற்புதங்களுக்காய் யாரெல்லாம் இயேசுவை தேடி வந்தார்களோ அத்தனை பேரும் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேத வசனங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. நமக்கு நன்மை வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளுக்காய் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அத்தனையும் கர்த்தர் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்ய படியுங்கள் என்று சொன்னார். நாம் நன்மை செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு நன்மையை செய்வார். வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 37:3 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரை நம்பி நன்மை செய். நாம் யாரை நம்பி நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பெருமைக்காக அல்ல, நம்முடைய புகழுக்காக அல்ல, கர்த்தரை நம்பி நாம் நன்மை செய்யும் பொழுது மாத்திரமே நாம் தேவனிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் கூட
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மையினால் நம்மை திருப்தியாக்குவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் செம்மையானதாய் இருக்க வேண்டும். நாம் நல்லவர்களாய் இருந்து நம்முடைய இருதயம் செம்மையாய் இருக்கும் பொழுது, நாம் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது, எப்படி கர்த்தர் தாவீதுக்கு இரக்கம் பாராட்டி அவனுடைய சத்துருக்கள் எல்லாரிடத்திலும் இருந்து அவனை பாதுகாத்து அவனை ராஜாவாய் உயர்த்தினாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக எழும்புகிற பிசாசினால் வருகிற சத்துருக்கள், மனிதரால் வருகிற சத்துருக்கள், எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டு உங்களுக்கு நன்மையான காரியங்களை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நாம் யோபுவை போல உத்தமமாய் நடக்கும் பொழுது, நம்முடைய விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை குறை சொல்லாமல் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய உத்தமத்தை பார்த்து நம்மை நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் கர்த்தரை தேடும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் தேடி வரும் பொழுது, கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். வேத வசனம் சொல்லுவது, நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். நாம் கர்த்தரை தேட வேண்டும். அப்படி தேடும் பொழுது மாத்திரமே கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு என்னென்ன நன்மைகளுக்காய் நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ அதை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமானால், முதலாவது உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள். இரண்டாவது, உத்தமமாய் நடக்க பிரயாசப்படுங்கள். மூன்றாவதாக, இயேசுவை தேடி நீங்கள் வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் செய்யும்படியாய் நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, நெகேமியா ஜெபித்தது போல, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தள்ளும் என்று சொன்னது போல, நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மையை நீர் கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் எனக்கு வியாதியிலிருந்து கர்த்தர் எனக்கு சுகத்தை தர வேண்டும், இப்படிப்பட்ட நன்மைகள் வேண்டும் என்று சொல்லி, விடுதலை என்கிற நன்மை வேண்டும், பிரச்சனை என்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றி போட்டு என்னை நன்மையினால் திருப்தியாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ, அத்தனை காரியங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தங்களுடைய இருதயத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருக்கக்கூடிய ஞானத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. பழி வாங்குகிற குணத்தை எடுத்து போட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற நல்ல இருதயத்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. எப்படி நீர் ஆண்டவரை பகைகளையும் நேசித்து அவர்களுக்கு நன்மை செய்தீரோ, அதே போல் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை வாசிக்கிற தியானிக்கிற உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே எதிரிகளை குறித்து, பகைகளை குறித்து பழி வாங்காதபடி இருதயத்திலே ஒரு நல்ல எண்ணத்தை நீர் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்படி யாரெல்லாம் ஆண்டவரை இருதயத்திலே உண்மையாயிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவருடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை செய்து மனமகிழ்ச்சியாக்குவீராக. அது மாத்திரமல்ல தகப்பனே, உத்தமமாய் நடந்து ஆண்டவரே இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரே தங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே உம்முடைய வேத வசனங்களை விட்டு விலகாமல் ஆண்டவரே உம்மை தூஷிக்காமல் உமக்காய் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் தேவனாகிய கர்த்தர் நீர் நன்மையான காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, எத்தனை ஆண்டவரே குறுக்கீடுகள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், ஆண்டவரே அவமானங்கள் வந்தாலும், கர்த்தர் எனக்கு நன்மையானதை செய்வார் என்று சொல்லி உமக்குள்ளாய் நிலைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே நீர் அவளுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி நன்மையினால் அவருடைய தலையை நீர் நிரப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அதே போல தகப்பனை, யாரெல்லாம் உம்மை தேடி வந்து இயேசுவே எனக்கு இந்த நன்மை செய்யும், இந்த பிரச்சனைகளை மாற்றும் என்று சொல்லி உம்மிடத்தில் ஜெபிக்கிறார்களோ, அப்பா நீர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. சுகம் என்கிற நன்மையை தருவீராக, விடுதலை என்கிற நன்மையை தருவீராக. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதம் என்கிற நன்மையை தருவீராக. எல்லா தடைகளையும் தகர்த்து போட்டு நீர் நன்மையினால் அவருடைய வாயை திருப்தியாக்குங்க. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்ய போகிறபடினாலும் மக்கள் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் ஆண்டவரே நான் நன்மை செய்கிறேன், ஆண்டவரே நீர் எனக்கு நன்மை செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய மனதுருக்கம் வெளிப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய இரத்தத்துக்குள்ளாய் மறைத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.